இருக்கிற ஒவ்வொரு வார்த்தையும் முக்கியமான வார்த்தை. அப்படிதான் ஹைக்கூவோட வடிவமே. ஸோ அதனால தான் ஹைக்கூ இருக்குதுன்னு நினைக்கிறேன். டக்குன்னு வாட்சிட்டு வச்சிடலாம், என்ன ஒரு 3 வரி தானே, இந்த புக்கு ஒரு 10 நிமிஷத்தில் வாசித்தேன், அவ்வளோதான் சொல்லலாம். வணக்கம். மாறா புன்னகையோடும் தீரா உற்சாகத்தோடும் ஆல்டிஸ் அரட்டையா இருந்தது உங்களை வரவேற்கிறேன். இன்னைக்கு வீடியோவில் நான் அறிமுகப்படுத்த போகிற, டிஸ்கஸ் பண்ண போகிற ஒரு புத்தகம் வாடியது கொக்கு, ஒரு ஹைக்கூ கவிதை தொகுப்பு. டிஸ்கவரி புக் பேலஸ் வெளியிட்டிருக்காங்க. இந்த புத்தகத்தை பற்றி ஒரு தனி வீடியோ போடுறதுக்கே காரணம் இருக்குது. ஏன்னா மந்த்லி ரீட்ஸ் எடுக்கிற வரையுமே என்ன இந்த புத்தகத்தை தனியாக வீடியோ போட்டோம், சும்மா மந்த்லியில் மட்டும் காமிச்சிட்டு விட்டுருவோம் அப்படின்னு நான் நினச்சேன். பட் அப்புறம் தான் எனக்கே தோணுச்சு, இதை கட்டாயம் இந்த புத்தகத்தை காமிக்கணும். ஏன்னா கவிதை புத்தகங்களோட வடிவமைப்பில் எப்போதுமே எனக்கு ஒரு விமர்சனம் உண்டு. ஒரு பக்கத்துக்கு ஒரு கவிதை போட்டிருப்பாங்க, அப்படியே இடம் ஸ்பேஸ் ஃப்ரீயாக இருக்கும். அடுத்த பக்கம் வந்துடுவாங்க, திருப்பி ஒரு பாதியோ முக்கால் பாகமோ இல்லை கால் பாகமோ தான் கவிதை இருக்கும், பேஜ் சும்மா இருக்கும். பல்வேறு பதிப்பங்கள் எந்த பதிப்பு எடுத்து பார்த்தாலும் பெரும்பாலும் இந்த மெத்தடில் தான் ஃபாலோ பண்ணியிருப்பாங்க. இது என்னடா பேஜை ஓட்டுற மாதிரி இருக்கு அப்படின்னு. என்ன இப்போ நம்ம மனுஷபுத்திரன் கவிதை போல பார்த்தா இத்தத்தண்டி புக்கு, 1000-1500 பக்கங்கள் இருக்க இத்தத்தண்டி புக்கு, பட் பக்கத்துக்கு ஒரு கவிதை தான் இருக்கும். ஒருவேளை அந்த கவிதையை ரசிக்கக்கூடிய நபர்கள் இப்படிதான் விரும்புறாங்களான்னு தெரியல, வடிவமைப்பு இப்படி தான் இருக்கணும், நீ பாட்டுக்கு எல்லா கவிதையும் கொச கொச கொசன்னு அடிச்சு தள்ளாத, ஒரே பேஜில் 4 கவிதை போடுற, ஒரு பேஜுக்கு 1 போடு அப்படின்னு கவிதை வாசகர்கள் அப்படி இருக்காங்களான்னு எனக்கு தெரியல. ஏன்னா நம்ம ஒரு கவிதை வாசகர் கிடையாது. அப்படி இருக்கும்போது அந்த வடிவமைப்பில் எனக்கு ஒரு விமர்சனம் இருக்கும், ஏன் அப்படி அப்படின்னு. இந்த புத்தகம் அதே மாதிரி தான், ஒரு பக்கத்துக்கு ஒரு கவிதை தான். ஆனால் அதை தாண்டி இதை நான் ஏன் கொண்டாடுறேன்னா, அந்த கவிதைக்கு ஏற்ற மாதிரி ஒரு அழகான ஓவியம் ரொம்ப சூப்பராக வரைஞ்சிருக்காங்க. அந்த ஓவியங்கள் வரைந்தவருக்கே, டிசைன் பண்ணவருக்கே நம்ம பாராட்டு சொல்லணும். கலை இயக்குனர் ஆர் சரவண அபிராமன் அவர் தான் ஒவ்வொரு கவிதைக்கு நிகரான படங்களை உருவாக்கியிருக்காரு. ஏன்னா இது கவிக்கோ அப்துல் ரஹ்மான் அவருக்காக, அவர் நினைவாக வைக்கப்பட்ட போட்டியில் வந்த கவிதைகள் தான். அந்த போட்டிக்கு ரிசீவான கவிதைகளை தேர்ந்தெடுத்து வெளியிட்டிருக்காங்க. இயக்குனர் லிங்குசாமி தான் கவிதைகளை தேர்ந்தெடுத்திருக்காரு. இப்போ ஒவ்வொரு ஹைக்கூமே சூப்பராக இருக்கு. ஏன்னா நமக்கு ஜென்ரலான கவிதை கூட எனக்கெல்லாம் புரியறதுக்கு நேரமாகும். ஏன்னா அதனால தான் கவிக்கோ அவர்கள் ஹைக்கூவை பற்றி அழகாக சொல்லியிருக்காரு. உலக கவிதை வடிவங்களிலேயே ஹைக்கூவுக்கு யாரையும் மயக்கக்கூடிய வசிய சக்தி இருக்கிறது. ஏன்னா ஹைக்கூங்கிறது ரொம்ப குட்டி உண்டு, ஒரு 3 வரி யாருமே எடுத்து வாச்சிருவோம்ல. அதான் ஒரு வார்த்தை சொல்லிக்காரு பாருங்க, சுண்ட காட்சிய அதன் இறுகிய மொழி நடை. எப்படி பாலை சுண்ட காட்சி அப்படி இத்தினூண்டா வத்தி போயிரு, அது மாதிரி தேவையில்லாத வார்த்தை எதையுமே ஹைக்கூல நீங்கள் வைக்க முடியாது. சொல்லப்போனால் திருக்குறள் தான் முதல் ஹைக்கூன்னு சொல்லலாம். 7 வார்த்தைகள் தான், 2 அடி. தேவையில்லாத வார்த்தை. இப்போ நாவல் நீட்டி முழக்கலாம், 250 பக்கத்தில் முடிகிறத 280 300 கொண்டு போகலாம். அது ஒருத்தர் நடந்து போகிறான் அப்படின்னு வச்சுங்களேன், அவன் சாலையில் நடந்தான், நடக்கும்போது சாலையில் ரோடு நேரம் இருந்துச்சு, ஓரத்தில் குப்பை இருந்துச்சு, வானம் இப்படி தெரிஞ்சிச்சு, வானத்தோட வண்ணம் மாறிச்சு, 2 பறவை பறந்துச்சு, இவ்வளவே எழுதலாம். நார்மலான கவிதைலாம் கூட அவன் நடக்கலாமா வேணாமான்னு யோசிச்சான், நடந்தாலாம் எழுதலாம். பட் ஹைக்கூவோட வடிவத்தில் சொல்லும்போது நடந்தான், அவ்வளோதான் விஷயம். அதுக்கு மேலே எக்ஸ்ட்ரா ஒரு வார்த்தை ஹைக்கூல போட முடியாது. ஸோ ரொம்ப இறுகிய மொழிநடை, அதான் சுண்டக்காட்சி அதன் இறுகிய மொழிநடை, இருக்கிற ஒவ்வொரு வார்த்தையும் முக்கியமான வார்த்தை. அப்படிதான் ஹைக்கூவோட வடிவமே. ஸோ அதனால தான் ஹைக்கூ இருக்குதுன்னு நினைக்கிறேன். டக்குன்னு வாட்சிட்டு வச்சிடலாம், என்ன ஒரு 3 வரி தானே, இந்த புக்கு ஒரு 10 நிமிஷத்தில் வாசித்தேன், அவ்வளோதான் சொல்லலாம். இதோட வடிவமைப்புக்காக தான் இப்போ நான் காட்டுறேன். ஸோ எனக்கு பிடித்த எல்லா கதையும் நல்லா இருக்கு. நான் டக்குன்னு 2-3 படங்கள், ஏன்னா ஒரு கட்டத்துக்கு மேலே நான் என்ன பண்ணுறேன்னா, இந்த படங்கள் பாருங்க, இப்போ இந்த படங்கள் நல்லா தெரியும் நான் பக்கத்துக்காக, ஏன்னா இன்னைக்கு அதுக்காகவே ஒயிட் லைட்டில் எடுக்கல, பகலில் எடுக்கணும் அப்படிங்கிறக்காக. ஒவ்வொரு படத்தை பார்க்கும்போது என்ன ஆகிட்டேன்னா, பாதி கவிதை தூக்கு மேலே என்ன ஆகிட்டேன், கவிதையை வாசிக்கலை, கவிதையை மறைச்சிக்கிட்டு படத்தை பார்க்க ஆரம்பிச்சேன். இந்த படத்துக்கு எப்படி கவிதை இருக்கக்கூடும், இப்படி கவிதை எழுதிருக்கலாமா, இப்படி நம்ம ஒரு கவிதை எழுதக்கூடிய மனிதராக மாறிட்டேன். ஸோ இது மாதிரி புத்தகங்கள் நீங்கள் சஜஸ்ட் பண்ணுங்கள். ஏன்னா நான் இந்த புத்தகத்தில் முதல் முறை இந்த பக்கம் கவிதைக்கு நிகரான அழகான ஓவியங்கள் மேட்சிங்காக அந்த கான்செப்டோடய வரைஞ்சிருக்க மாதிரி ஒரு புத்தக வடிவமைப்பு இதில் தான் பார்த்துருக்கேன். இது மாதிரி தான் எத்தனை கவிதை புத்தகங்கள் இருக்குது, நல்ல கவிதைகள் இருக்கும், அதுக்கேற்ற மாதிரி கான்செப்ட் ஆர்ட்டும் இருக்கா அப்படி நீங்கள் படிச்சிருக்கீங்களான்னா கவிதை ரசிகர்கள் சொல்லுங்கள். இப்போ இந்த புத்தகத்தை பார்ப்போம். இந்த கவிதை, பனி நிறைந்த கண்ணாடியில் கண்கள் வரைந்தேன், கண்ணீர் வழிகிறது. எப்படி பாருங்க, ஏன்னா நம்ம அந்த சைடு மேலே இருக்குது, நம்மளே டக்குன்னு அதில் இந்த கண்ணாடியில் பனி பூத்துக்கும்போது அப்படி அழிப்போம், அப்படியே தண்ணி வடியும். அதான் பனி நிறைந்த கண்ணாடியில் கண்கள் வரைந்தேன், கண்ணீர் வழிகிறது, அதுக்கான ஓவியம். ஸோ நான் ஒவ்வொரு ஓவியத்தையும் காமிக்கிறேன், அதுக்காகவே ரொம்ப விரும்பி படித்தேன். குட்டி யானையில் யானை குட்டி, சாலையில் காடு. பாருங்க படத்தை, குட்டி யானை இருக்கு, அது மேலே யானை குட்டி, சாலையில் காடு. அதுலேயும் ஒரு இது பாருங்க, அதை நகைமுறைனா பண்ணியிருக்காரு. குட்டி யானையில் யானை குட்டி,
குட்டியான வண்டியில் யானைக்குட்டி. சாலையில் காடு, காட்டு சாலை கிடையாது, சாலையில் காடு. இது ரெண்டு விதமாக புரிஞ்சுக்கலாம். எப்படின்னா இப்போ வந்து சாலை எல்லாமே காட்டுக்குள்ளே தான் போட்டுக்கிருக்காங்க, அதனால வந்து சாலைக்குள்ளே காடு அடங்கி போச்சு அப்படின்ற மாதிரி புரிஞ்சுக்கலாம். அல்லது ஒரு யானை போகிறதுனால அந்த ரோட்டில் வந்து ஒரு காடே போகுது அப்படின்னு புரிஞ்சுக்க முடியும். அடுத்தது இது ஃபர்ஸ்ட் நான் கவிதையை மறைச்சிக்கிறேன். நீங்களுமே இந்த ஓவியத்துக்கு என்ன கவிதை சொல்லலாம் அப்படின்னு நீங்களுமே திங்க் பண்ணி பாருங்க. குழந்தை இருக்கு, கீழே நிழல்ல பார்த்தோன்னா ஒரு நடன மங்கை மாதிரி இருக்கு. அதுக்கு என்ன கவிதைன்னு பார்த்தோன்னா, ஒத்திகை பார்க்காத நடனம் குழந்தையின் நடை. ஸோ எவ்வளோ அழகாக எழுதிருக்காங்க பாருங்க. மேலே குழந்தை படம், கீழே அந்த நடன மங்கை. இங்கே பாருங்க, நான் ஃபஸ்ட்டு கவிதையை மறைச்சிக்கிறேன். இதில் என்ன உங்களால் புரிஞ்சுக்க முடியுதுன்னு. மரத்தை வெட்டி அப்படி வண்டியில் ஏற்றிட்டு போகிறாங்க, ஒரு பறவை பறந்து போகுது. இதற்கான கவிதை வரிகள்: லாரி நிறைய மரம், இறையுடன் கூட்டை தேடும் தாய்க்குருவி. டக்குன்னு மனசை ஒரு கனமாக்கக்கூடிய கவிதை. அடுத்தது ரெண்டு சின்ன குழந்தைகள் சாந்து சட்டி தூக்கிட்டு போகிறாங்க. கண்டிப்பாக அதை பார்த்தோம் நமக்கு என்ன மனசு பார்த்தோன்னா, ஒரு சைல்டு லேபர், சிறு வயதிலே வேலைக்கு போகிறாங்க அப்படிங்கிறது தோணியிருக்கோம். அதையே ரொம்ப சூப்பராக எப்படி இருக்கார் பாருங்க. வறுமையால் படிப்பை பாதியோடு நிறுத்திவிட்டனர் எதிர்வீட்டு லட்சுமியும் சரஸ்வதியும். லட்சுமி பணத்திற்கான கடவுள், வறுமையால் அந்த இடத்த அங்கே இது பண்ணுறாரு. சரஸ்வதி படிப்பிற்கான கடவுள், பாதியில் படிப்பை கைவிட்டனர். ஸோ எப்படி மேட்ச் பண்ணி வராங்க? வறுமையால் படிப்பை பாதியோடு நிறுத்திவிட்டனர் எதிர்வீட்டு லட்சுமியும் சரஸ்வதியும். அடுத்தது இந்த ஒவ்வொரு கதைக்குமே நீங்களுமே யோசிச்சு பாருங்க. ஒரு மரத்தில் ரெண்டு பேர் பேசிக்கிருக்காங்க. நீங்கள் கூட டக்குன்னு பாஸ் பண்ணிட்டு உங்களுக்கு என்ன கவிதை தோணுச்சுன்னு கூட சொல்லலாம். இதுக்கு பாருங்க, மரத்தின் நிழலில் பேசிக்கொண்டிருந்தார்கள் வெட்டும் நாளை. மரத்தின் நிழலில் பேசிக்கொண்டிருந்தார்கள் வெட்டும் நாளை. அடுத்ததாக ஒரு கவிதை. இது ரொம்ப மனசை வலி மிகுந்த ஒரு படமாக இருந்துச்சு. இரண்டு முதியவர்கள் இருக்காங்க. ஸோ எப்படி இருக்குன்னா, முதியோர் இல்லத்தில் இருந்த பெற்றோர்கள் வீடு திரும்பினர். டக்குன்னு ஒரு நல்லா இருக்கே வீட்டுக்கு கூட. அடுத்த வரி ஒரே வரியில் மனதை கனமாக்குறாரு படமாக. முதியோர் இல்லத்தில் இருந்த பெற்றோர்கள் வீடு திரும்பினர் படமாக. ஸோ ஒவ்வொருமே அந்த வடிவமைப்புக்காகவே நான் ரொம்பவே பாராட்டிக்கிருக்கேன் அப்படின்னு சொன்னால், இது சூப்பராக இருந்துச்சு இந்த கவிதை. இதை நான் தனியாக ஷார்ட் ஸ்டுடியோவில் சொல்கிறேன், ரொம்பவே சூப்பராக லைக் பண்ணேன். இன்னொரு கவிதை சொல்லிடலாம். ஒரு பாலம் இடிஞ்சு விழுகிற மாதிரி இருக்குது. இதுக்கு என்ன போட்டிருக்காருன்னா, சரிந்த மேம்பாலம் இடிபாடுகளிடையே சிக்கியது ஊழல். ஸோ அடுத்து நான் படத்தை மட்டும் காமிக்கிறேன், நீங்கள் கவிதை எழுதிக்கிட்டே இருங்க. ஷார்ட்ஸ் வீடியோவில் அந்த கவிதையை நான் சொல்கிறேன். ரொம்ப அழகாக இருந்துச்சு, இது ரொம்ப எனக்கு பிடிச்சிருந்துச்சி. பொறுமையாக பாஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். ஒரு பருத்தி வெடிக்கக்கூடிய சூழ்நிலை இருக்குது. பருத்திக்குள்ளே இந்த படத்தை நல்லா ஜூம் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். ஒரு சின்ன குழந்தை சிசு, தாய் வீட்டில் கூடிய சிசுவை போல் வரைஞ்சிருக்காங்க. ஸோ இதற்கான கவிதையை நான் தனியாக ஷார்ட்ஸ் வீடியோவில் சொல்கிறேன். ஸோ இப்படி ஒவ்வொரு கவிதையுமே ரொம்ப ஹைக்கூமே ரொம்ப அற்புதமாக இருக்குது. டிஸ்கவரி புக் பேலஸ் கவிக்கோ அப்துல் ரஹ்மான் அவரோட நினைவாக தான். ஸோ இப்போ இதை படிக்கும்போது கவிக்கோட கவிதை எனக்கு ஒன்றே ஒன்று தான் தெரியும், அந்த வானம் தோற்றது கவிதை மட்டும் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சது. ஸோ அடுத்து கவிக்கோவே நான் வாசித்து பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். அவரை ஃபுல்லாக வாசித்து பார்த்தா என்ன அப்படின்னு. ஸோ பிரமாதமான ஒரு ஹைக்கு தொகுப்பு. இதுபோல் உங்களுக்கு தெரிந்த கவிதை ஹைக்கு தொகுப்புகள், இதே மாதிரி இந்த பக்கம் கவிதை இந்த பக்கம் படம் நல்லா வரைஞ்சிருக்கக்கூடிய விஷயங்கள் இதெல்லாம் இருந்தால் சஜஸ்ட் பண்ணுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன், நம்ம வாசகர்களும் தெரிஞ்சுக்குவாங்க. ஸோ மறுபடியும் இன்னும் ஒரு வீடியோவில் இன்னும் நிறையா புத்தகங்களை பற்றியும் புத்தக திருவிழா குறித்த அப்டேட்டோடையும் வந்து சந்திக்கிறேன். தொடர்ந்து வாசிப்போம். நன்றி.